மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளவும் அதன் வாழ்வாகவும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டுள்ள பேரன்பு மிகு சகோதரிகளே சகோதரர்களே, தமிழக விவிலிய ஞாயிறு நல்வாழ்த்துக்கள். உலக திரு அவை இந்த ஆண்டினை கிறிஸ்து பிறப்பின் 2025ஆம் ஆண்டு யூபிலியாக உவகை பொங்க கொண்டாடும் வேளையில் தமிழக திரு அவை இன்று விவிலிய ஞாயிறு எழுச்சியுடன் கொண்டாடுகின்றது. நான் உமது வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கையிடும் விதத்தில் மைய கருத்து அமைந்துள்ளது. இது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆண்டாண்டு தோறும் நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் இறைவாக்கு வாசிப்பு பல சவால்களுக்கு மத்தியில் இறை வார்த்தையை வாழ்வாக்க மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே வியப்புக்குரிய விதத்தில் வளர்ந்துள்ளன என்றால் அது மிகையாகாது. இந்த உலக வாழ்வில் ஆடம்பரத்திலும் இன்பங்களிலும் செலவிடும்போது அடுத்திருப்பவரின் துன்ப துயரங்களில் பங்கு கொள்ள மனம் இல்லாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கி வாழ்பவரின் நிலையை அருமையாக படம் பிடித்து காட்டுகின்றார் இறைமகன் இயேசு. ஏழைகளிடம் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்ளும் யூதர்களை யாவே கடவுள் கடிந்து கொண்டு அவர்களுக்கு நிகழப்போகும் அவலங்களை எடுத்துரைக்கின்றார். நிலை வாழ்வை பற்றி கொள்ள விசுவாச வாழ்வில் போராட்டம் நடத்திட திருத்துதர் பவுலடிகளார் நம்மை அழைக்கின்றார். சூழ்நிலையில் இந்த ஆண்டு இறைவார்த்தையை ஏற்று நம்பி வாழ்வாக்கி பிறருக்கு உகந்த முறையில் வழங்க தமிழக திரு அவையின் திருவிவிலிய அருள்பணிக்குழுவும் நமது பங்கு திரு அவையும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்துள்ளன என்பதை நாம் நன்கு அறிவோம். இம்முயற்சிகள் நிறைவலனை தந்து நம் வாழ்வு எல்லா நிலைகளிலும் பெரும் வெற்றி காண இறையருள் துணை நிற்க வேண்டுமென்று இத்திருப்பலியில் அருள் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுலையின் நினைவாக நம்மை தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்த அருளுமாறு நம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சும் மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கன் எலிசா வழியாக கற்பித்தீர். முது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்திட தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரை உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியற செய்வீராக. தூய ஆவியார் உடன் இருந்துகளை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களில்
அர்லின் லேயா பிறந்தநாள் நன்றி திருப்பலியாகவும், நோயில் சாமி இவர்களின் ஆண்மலை பாட்சியாகவும், அந்தோனிராஜ் கிறிஸ்டி இவர்களின் இவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றிற்கு மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீரெல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் உம் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. தீயன செய்து பேரின்பம் கொள்வோர் அச்செயலின்றி விடுவிக்கப்படுவர். ஒருவர் தாம் செய்யும் அருவருப்பு செயல் எதையும் நியாயப்படுத்த முடியாது. ஒரு நாள் வரும், அப்போது நேரியவனத்தை செய்பவரே நிறைமகிழ்வு கொள்வர் என்பதை சுட்டிக்காட்டும் இறைவாக்கினர் ஆமோஸின் கருத்துக்களை இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிருந்த வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 மீண்டும் 3-7. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 மீண்டும் 3-7. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். எல்லாம் அல்ல இறைவன் கூறுவது. சீயோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே, சமாரியா மலையின் மேல் கவலையற்றிருப்போரே, மக்களினங்கள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே, இஸ்ராயேல் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள். தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து குடைப்போருக்கும், கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளை மந்தையிலிருந்து வரும் கொளுத்த கன்றுகளையும் உண்போருக்கு ஐயோ கேடு. அவர்கள் வீணையொலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள். தாவீது போல புதிய இசை கருவிகளை கண்டுபிடிக்கிறார்கள். கோப்பைகளில் திராட்சை ரசம் குடிக்கின்றார்கள். உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கிறார்கள். ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள். அவர்களது இன்பக் களிப்பும் இல்லாதொழியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 58. பக்கம் எண் 58. புகலிடம் ஆண்டவரே
இரண்டாம் வாசகம் முன்னுரை. திருத்தூதர் பவுல் மனங்கலர்ந்த பணியாளரை விளங்கிய தீமோத்தே இவர் எபேசு திரு அவையில் ஆயர் ஆவார். அரு அன்புகளையும் பவுல் விளக்கி கூறுகிறார். இத்துடன் தீமோத்தே கடைபிடிக்க வேண்டிய நம்பிக்கையை செயல்பாடுகளையும் பட்டியலிடும் பவுல் தீமோத்தேயின் சான்று வாழ்வு எவ்வளவு முதன்மையானது என்பதையும் இவ்வாசகத்தில் விளங்க கூறுகிறார். உள்ளம் திறந்து உவகையுடன் இவ்வார்த்தையை கேட்போம். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 11 முதல் 16 வரை. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 19. செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றார். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார்.
அவர் செல்வருடைய மேஜிலிருந்து விழும் துண்டுகளால் தாம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணார்ந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரத்த கூறினார். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ உன் வாழ்நாளின் நலன்களையே பெற்றாய். அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார், நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய். அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு உள்ளது. ஆகையால் இங்கிருந்து உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது, அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் கடைசி ஞாயிறு. இன்று நாம் விவிலிய ஞாயிறை நாம் சிறப்பு செய்கின்றோம். ஒரு அம்மா, அவனுக்கு ஒரு பிள்ளை. ஆனால் அவன் சோம்பேறி, தூங்கு மூஞ்சி. காலையிலே 10 மணிக்கு தான் எழுந்திருப்பான். பாதி நாட்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்ல மாட்டான். இந்த தாய் அவனை எழுப்புவதற்கு எவ்வளவோ யுத்திகளை எல்லாம் கையாண்டார். ஆனால் முடியவில்லை. மருத்துவர்களுடைய ஆலோசனையும் பெற்றார். அவன் எழுந்த பாடில்லை. காலையில் ரொம்ப பிந்தி தான் எந்திரிப்பான். கஷ்டப்பட்டு தான் அவனை எழுப்ப வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு நாள் அந்த தாய் அருட்தந்தையிடம் சென்று ஒரு ஆலோசனை கேட்டார். உடனே அருட்தந்தையும் ஒரு விவிலிய வசனம், இறை வார்த்தை வசனம் சொல்லி கொடுத்தார். நீங்கள் இதை சொல்லுங்கள், அவன் கண்டிப்பாக எழுந்து விடுவான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். உடனே அடுத்த நாள் காலையிலே அம்மா தயாராக இருக்கிறாங்க. காலையிலே அந்த விவிலிய வார்த்தையை, அருட்தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த விவிலிய வார்த்தையை சொல்லி எழுப்புறாங்க. தூங்குபவனே எழுந்திரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவன் அங்கேருந்து, அம்மா எனது நேரம் இன்னும் வரவில்லை. அவனும் பைபிள் வார்த்தை சொல்லி ரிவிட் அடிக்கிறான். அன்புக்குரியவர்களே, இது ஒரு வேடிக்கையாக நகைச்சுவையாக இருந்தாலும் இறை வார்த்தை என்பது இன்னைக்கு நமது வாழ்விலே ஒரு முக்கிய இடம் பெறுகிறது. எல்லா காலங்களிலும் அது நீடித்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த விவிலியம் என்றால் என்ன, விவிலியத்தில் என்ன அடங்கியிருக்கிறது என்பதை தெளிவாக நாம் வாசிக்கின்றோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மறை நூல் அனைத்தும் கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது. இந்த இறை வார்த்தை, இந்த விவிலியம் எல்லாமே கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது. இன்ஸ்பிரேஷன், கடவுளுடைய தூண்டுதல். அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ நம்மை பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. அப்போ இறை வார்த்தை என்றால் என்ன, இந்த மறைநூல் என்றால் என்ன, விவிலியம் என்றால் என்ன, பைபிள் என்றால் என்ன என்பதை அருமையாக பவுலடியார் சொல்லிவிட்டார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில். அது கடவுளுடைய தூண்டுதல் பெற்றது ஒவ்வொரு வார்த்தையும். அதே போல அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர் வழியில் நாம் எந்த வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு கற்றுத்தரக்கூடியதான் இந்த விவிலியம். சரி, இந்த விவிலியத்தினுடைய ஆசிரியர் யார்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள். அப்போ மனிதர்களால் தான் இது எழுதப்பட்டது. ஆனால் அவர்கள் தூய ஆவியால் தூண்ட பெற்றவர்கள், தூய ஆவியால் நிரம்ப பெற்றவர்கள். ஆனால் மனித விருப்பத்தால் உண்டானது அல்ல, கடவுளுடைய திருவுளத்தால் அது நிறைவேற்றப்பட்டது. அப்போ இதனுடைய ஆசிரியர், விவிலியத்தினுடைய ஆசிரியர் மனிதர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதல் பெற்றவர்கள். ஆனால் அவங்க விருப்பத்தை எழுத முடியாது.
கடவுள் ஆவியானவர் என்ன தூண்டுறாரோ அதுதான் அங்கு இருக்கிறது. அதான் இதில் ரொம்ப முக்கியம். மற்ற நூல்கள் எழுதுகிறார்கள், அது எல்லாம் மனுஷனுடைய விருப்பம், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. மனிதன் ஒரு கருவி, ஒரு எழுதுகோல் மட்டும்தான். அப்ப தூய ஆவியானவர் என்ன தூண்டுறாரோ அதைத்தான் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எனவே மனித சிந்தனைகளுக்கும் மனித விருப்பத்திற்கு அங்கு இடமில்லை, கடவுளுடைய திருவிழத்திற்கு தான் இடம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எத்தனை நூல்கள்? பழைய ஏற்பாட்டிலே 46 நூல்கள், புதிய ஏற்பாட்டிலே 27, மொத்தம் 73 நூல்கள். இந்த விவிலியம் 73 நூல்கள் அடங்கிய ஒரு உன்னதமான இறையேவுதல் பெற்ற ஒரு காவியம். அதிலே நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டிலே உள்ள முதல் 5 நூல்கள் தான் சட்ட நூல்கள், திருச்சட்ட நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது. தோரா 5 நூல். அதே போல புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூல்கள் 4. இதெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நூல்கள். பவுலடியாரனுடைய திருமடல்கள் எத்தனை? பவுலடியாரனுடைய திருமடல்கள் 13 பவுலடியாரனுடைய திருமடல்கள். புனித எரோனிமுஸ் அவர்தான் விவிலியத்தை அதாவது முதல்ல விவிலியம் பழைய ஏற்பாடு எதில் இருந்துச்சு? எபிரேய மொழியில் இருந்துச்சு. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் இருந்துச்சு. அப்ப அவர்தான் முதலிலே உல்காத்தா என்கின்ற மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தார். விவிலியத்தை முதலிலே மொழிபெயர்த்தவர் உல்காத்தா, லத்தீன் மொழிக்கு கொண்டு வந்தவர். அப்ப லத்தீன்ல இருந்து இங்கிலீஷ், ஆங்கிலத்துக்கு எளிதா வந்துச்சு. அதுல இருந்து மற்ற எல்லா மொழிகளுக்கும் அது அவங்கவுங்க சொந்த தாய்மொழியிலே விவிலியம் இறைவார்த்தை கொண்டு வரப்பட்டது. இந்த புனித எரோனிமுஸ் எடுத்த ஒரு முயற்சியால். அது வரைக்கும் அந்த மொழியில், புரியாத மொழியில தான் இருந்துச்சு. ஆனால் நாம் எல்லாருமே அந்தந்த மொழிக்கு புரிய வேண்டும் என்ற ஒரு மொழிபெயர்ப்பை, உல்காத்தா மொழிபெயர்ப்பை கொண்டு வந்தவர் புனித எரோனிமுஸ். அவர் சொல்லுவார், விவிலியத்தை அறியாதவன் கடவுளை அறியாதவன். டேனியல் வெப்ஸ்டர் என்பவர் அமெரிக்காவிலே ஒரு பெரிய வழக்கறிஞர், அரசியல் தலைவர். ஆனால் அவர் மக்கள் மத்தியிலே நன்மதிப்பை பெற்றிருந்தார். காரணம் அவருடைய நற்பண்புகள், பணிவான குணம், எளிமையான பேச்சு. அப்போ பேட்டியாளர்கள் வந்து அவரிடம் கேட்டார்கள், உங்களுடைய இவ்வளவு பணிகளை செய்தும் உங்களுடைய நற்பண்புகளோடு விளங்குகிறீரே, உங்கள் நற்பண்புகளுக்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், விவிலியத்தை தூக்கி காட்டி, இதோ இந்த விவிலியம் தான் என்று சொன்னார். இந்த விவிலிய வாசிப்பு தான் என்னை சீர்படுத்துகிறது, இந்த நற்பண்புகளுக்கு காரணம் என்று சொன்னார். ஆம் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம், விவிலியம் இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கூரிய வாளை போன்றது, நமது உள்ளத்தையும் நமது மனுஷனை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 19:7 11வது வசனம் வரை இந்த இறை வார்த்தை என்பது நமக்கு புத்துயிர் அளிக்கிறது, நமக்கு அதுதான் ஞானத்தை கொடுக்கிறது, நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறது, நாம் தூய்மையான வழியிலே நடக்க கற்றுத்தல்கிறது, நமது இதயத்திற்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, பொன்னை விட மேலானது, தேனினும் தேன் அடையிலும் அது ஒரு இனிமையானது இறை வார்த்தை என்று அருமையாக சொல்லுகிறது. திருப்பாடல் 119 105 வாசிக்கிறோம், உம் காலடிக்கு உம் வார்த்தையே விளக்கு, என் பாதைக்கு விளக்கும் அதுவே. அப்போ நாம எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த விவிலியம் இறை வார்த்தை தான் நமக்கு கற்றுத்தருகிறது, ஒரு விளக்காக இருக்கிறது. நான் எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும், நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது இந்த இறை வார்த்தை, இந்த விவிலியம். இங்கிலாந்து நாட்டு அரசி விக்டோரியா பல வெற்றிகளை குவித்தவர், பெண்ணாக இருந்தாலும் பல வெற்றிகளை குவித்தவர், பல காலனி நாடுகளை உருவாக்கியவர். இப்பொழுது ஆப்பிரிக்க நாடோடி குழு தலைவர் விக்டோரியாவை சந்திக்க வருகிறார். வந்து அவரிடம் கேட்கிறார், அம்மா நீங்கள் இவ்வளோ பெரிய வெற்றிகளை எல்லாம் குவிக்கிறீர்களே, இதனுடைய வெற்றியினுடைய ரகசியம் என்ன? ஆள் பலமா, படைபலமா, ராஜதந்திரமா என்று கேட்கின்றார். அப்பொழுது விக்டோரியா ராணி சொல்லுவார், வேறு ஒன்றுமில்லை, இந்த விவிலியம் தான், இந்த விவிலியம் நான் வாசிக்கிறேன், இதுதான் என்னை வழி நடத்துகிறது என்று சொன்னாராம். ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்லுவார், கடவுள் மனித குலத்திற்கு கொடுத்துள்ள எல்லா கொடைகளிலும் மேலான கொடை இந்த விவிலியம் என்று சொல்லுவார். சாமுவேல் டி கொலேஜ் என்பவர் சொல்லுவார், இந்த விவிலியம் என்பது ஒரு கண்ணாடி, நான் யார் என்று என்னையே
கண்டுபிடிக்கக்கூடிய, என்னையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி தான் விவிலியம் என்று சொல்லுகிறார். வில்லியம் லைன் என்பவர் சொல்லுவார், இந்த விவிலியம் என்பது ஒரு பல்கலைக்கழகம், எல்லா படிப்புகளையும் உள்ளடக்கிய ஒன்று, எல்லா அறிவுரைகளையும் உள்ளடக்கிய ஒன்று தான். இந்த நம்ம பல புஸ்தகங்களை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த விவிலியம். கல்லூரி படிப்பு இல்லாத விவிலியம், அதாவது அவர் சொல்லுவார், விவிலிய அறிவு இல்லாத கல்லூரி படிப்பை விட கல்லூரி படிப்பு இல்லாத விவிலிய அறிவு மேலானது என்று அவர் சொல்லுவார். சர் ஐசக் நியூட்டன், பெரிய அறிவியல் அறிஞர், அவரே கண்டுபிடித்து சொல்லிருக்கிறார், விவிலியம்தான் தலை சிறந்த தத்துவ நூல் என்று சொல்லுகிறார். எசாயா 55 அதிகாரம் 10-11 நாம் வாசிக்கிறோம், மழை பனி வானத்திலிருந்து வெளியே வந்துட்டுனா அது உண்மையிலேயே நிலத்தை நனைக்கிறது, புல் அரும்பு விடுகிறது, செடிகள் முளைத்து ஒரு பயனை தருகிறது. அதே போல ஆண்டவர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாமல் திரும்பி செல்லவே செல்லாது. அந்த அளவிற்கு அது ஒரு ஆற்றல் வாய்ந்தது ஆண்டவருடைய ஒரு வார்த்தை. எசாயா 40:8 வாசிக்கிறோம், புல் உலர்ந்து போகும், பூ வதங்கி போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே அழியாதது, நிலைத்திருக்கக்கூடியது. மத்தேயு நற்செய்தி 7 அதிகாரம் 24 பார்க்கிறோம், பாறை மீது கட்டப்பட்ட வீடு அசையாமல் இருக்கிறது. அதே போல இறை வார்த்தையை நாம் படித்து அதை நம்பி நாம் வாழ்வாக்கும் போதுதான் நாம் பாறை மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு சமமாக வருவார்கள். நமது வாழ்க்கையிலே பல புயல் அடிக்கலாம், பல பெருவெள்ளங்கள் வரலாம், பல சோதனைகள் வரலாம், ஆனால் நாம் விசுவாச வாழ்விலே தளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இறை வார்த்தை தான் அடித்தளம், பாறை மீது கட்டப்பட்ட வீட்டுக்கு சமமான ஒரு அடித்தளம். எனவே அப்படிப்பட்ட இந்த இறை வார்த்தையை, மேன்மையை நாம் உணர வேண்டும். மார்க் டிவைன் என்ற எழுத்தாளர் சொல்லுவார், நான் சாவதற்கு முன் பாலஸ்தீனம் புனித பயணம் செல்ல வேண்டும், அங்கு சீனாய் மலை உச்சியிலே ஏறி கடவுளுடைய வார்த்தையை, குறிப்பாக 10 கட்டளையை நான் உறக்க வாசிக்க வேண்டும் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, இந்த விவிலியத்திலே உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆற்றல் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, நம்மை வழிநடத்தக்கூடியது, எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. எனவே இந்த விவிலியத்தை, இந்த இறை வார்த்தையை நம்புவோம். அதுதான் இந்த ஆண்டினுடைய தலைப்பாக இருக்கிறது. மற்ற மனிதர்களை நம்புவதை விட, பொருட்களை நம்புவதை விட, இந்த உலக காரியங்களை நம்புவதை விட, அதன் மீது நம்பிக்கை வைப்பதை விட இந்த இறை வார்த்தை மீது நம்பிக்கை வைப்போம், அதை வாசிப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
நிலை வாழ்வை பற்றிக்கொள், அதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றாய் என தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார் அறிவுறுத்துகிறார். திரு அவைக்காக அழைப்பும் திரு அவையின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்குமான அழைப்பும் அதுவென உணர்ந்து எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகிய அனைவரோடும் பொதுநிலையர் அனைவர் ஆகிய நாங்களும் நிலைவாழ்வை நோக்கி பயணிக்கும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுள் ஒருவர் வேந்தர், அரசர்க்கெல்லாம் அரசர் என்கிற இரண்டாம் வாசம் கொண்டன. அடிப்படையில் உலகாலும் தலைவர்களுக்காகவும் நம் தேசத்தை ஆள்வதற்கும் மன்றாடுவோம். அநீதி செயல்களை அறவே ஒழித்து அமைதியின் பாதையில் தேர்வு செய்து மாதர் அனைவருக்கும், குறிப்பாக எளியோர்கள், வறியோர்கள், நலியோர்களுக்கு நலம் தருகின்ற நல்லாசி நலம் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வறியோரை நசுக்கி எளியோரை ஒடுக்கி அநீதி புரியோர்களின் அழிவு நிச்சயம் என்றுரைக்கும் முதல் வாசகம் உணர்த்துகிற உண்மையை உணர்ந்து மக்கள் அனைவரும் சிறப்பாக அதிகாரத்தில் இருப்போரும் சமுதாயத்தின் மேல்மட்டத்தில் இருப்போரும் பணம், அந்தஸ்து, சாதி, மதம், பாலினம், பிறப்பு, பின்புலம் ஆகிய காரணங்களை காட்டி எவரையும் கீழ்மைப்படுத்தாமல் அனைவரையும் மாண்புடன் நடத்தும் அருள் தர வேண்டுமென்று இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்தவ அழைப்பை பெற்றுள்ள நாங்கள் அனைவரும் பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடவும், நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடவும், குறை சொல்லுக்கு இடந்தராமல் விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடவும், உரிய காலத்தில் நிலைவாழ்வை பற்றி கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் இன்றைய நற்செய்தி உவமையில் வருகிற செல்வரிடம் இருந்த கண்டுகொள்ளாமை, பிறர் மீது அக்கறையின்மை, நான் உண்டு என் நலன் உண்டு என்கிற மனநிலையோடு வாழாமல் இயன்றவரை பிறருக்கு உதவவும் அக்கறையுடனும் நண்புடனும் வாழ தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக வேண்டுவோம். என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இதோ உமது பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் விரும்பி கேட்டது மன்றாட்டுகளை தயவாய் ஏற்றங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பக்கம் எண் 82. பக்கம் எண் 82. தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
மது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கும் ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது ஆசை அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உங்களை இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்த நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். ஆகவே வானதூதர் புனித அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புகென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய் ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியினுடைய ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ் தேய்த்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் மரத்தம் என்னை காத்த முடியலால் ஒழிப்பதாக. பக்கம் எண் 172. பக்கம் எண் 172.
இன்று மாலை 6 மணிக்கு நமது ஆலயத்திலே நற்செய்தி கூட்டம் நடைபெறும். இன்றைய வழிபாட்டை சிறப்பித்தவர்கள் மரியாயின் சேனையினர். அடுத்த வாரம் திருக்குடும்ப சபையினர். இந்த வார அன்பை கூட்டம் நடைபெறும் இல்லங்கள்: அந்தோணியார் அன்பியம் திரு அந்தோணி அருள் சுரேஷ், அந்தோணி வளர்மதி அவர்கள் இல்லம்; சாமிநாதர் அன்பியம் திரு செல்வகுமார் மரியலட்சுமி அவர்கள் இல்லம்; ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு ஜூட் ரமேஷ் மேரினால்ட் அவர்கள் இல்லம். திருப்பலி முடிந்தவுடன் ஞாயிறு மறைக்கலி வகுப்புகள் நடைபெறும். அடுத்த வார ஞாயிறு திருப்பலி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நடைபெறும். வேளாங்கண்ணி மாதா ஆலய திருப்பயணம் நாம் கடந்த ஆண்டுகளுக்கு முன்னதாக வழக்கமாக இதை கொண்டிருந்தோம். அதன் பிறகு இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். நாம் செல்லக்கூடிய இடங்கள்: வேளாங்கண்ணி, தஞ்சாவூர் பெரிய கோயில், பூண்டி மாதா கோவில், கல்லணை. நாள் அக்டோபர் 17, 18, 19. அக்டோபர் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 9 மணிக்கு செபத்தியாபுரம் சந்தையிலிருந்து பேருந்து புறப்படும். அக்டோபர் 19ஆம் தேதி இரவு செபத்தியாபுரம் வந்து சேரும். கட்டணம் ஒரு நபர் ஒன்றுக்கு ரூபாய் 1000. தங்குமிடம் ஏற்பாடு செய்யப்படும். இன்று காலை 9 மணிக்கு தன்னார்வலர்கள் பொறுப்பாளர்கள் இல்லம் சந்திக்க வருவார்கள். எனவே 200 ரூபாய் கொடுத்து உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை 7:30 மணிக்கு நமது மணலூர் ஜெவமாலை மாதா ஆலய கொடியேற்றம் நடைபெறும். அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆராதனை, 7ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருவிழா திருப்பலி, 11 மணிக்கு திருப்பயணி, 11:30 மணிக்கு திருப்பயணிகளுக்கான திருப்பலி நடைபெறும். எனவே அனைத்து மணலூர் மாதா திருநிகழ்வுகளிலும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறைநிலை எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை அறிவிப்பதால் அவருடன் இணைந்து அவருடைய மாட்சியில் பங்கேற்பவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பக்கம் எண் 286. பக்கம் எண் 286.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அனைவரும் இணைந்து திருப்பாடல் 128 வழியாக ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. நமது குடும்பங்களை திருக்குடும்பமான இயேசுமரி சூசையிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, கன்னியும் தாயுமான மரியன்னையே, திருக்குடும்பத்தின் தலைவரான சூசையப்பரே, உங்கள் அடைக்கலத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாசரேத்தின் திருக்குடும்பத்தில் விளங்கிய உண்மையான அன்பும் இறையச்சமும் பணிவும் எங்கள் குடும்பங்களிலும் நிலவச் செய்யுங்கள். நாசரேத்தின் திருக்குடும்பமே, எங்கள் குடும்பங்களில் இருந்து பிளவு, வன்முறை, சச்சரவுகளை அகற்றுங்கள். எங்கள் பங்கின் அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நம் வாழ்க்கை துணைவருக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, ஆசீர்வதியும். நம் குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். இயேசுவே ஆண்டவரே, ஆசீர்வதியும். நம் உறவினர், நம்மை அன்பு செய்வோருக்காக மன்றாடுவோம். தூய ஆவியே, துணையாளரே, ஆசீர்வதியும். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவா, உமக்கு நன்றி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.